நெக்ஸ்ட் டிஆர்சி 13. டிஆர்சி 13 என்னன்னா நோட்டீஸ் டு தேர்ட் பர்சன். ஸோ உங்ககிட்ட ஆர்டர் இஷ்யூ பண்ணியாச்சு, நீங்க 90 daysல பேமெண்ட் பண்ணல. ஸோ அவங்க ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ்க்கு மெனி மெத்தட் வச்சிருக்கீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தட் உங்களோட ப்ராப்பர்ட்டியை இல்லை உங்களோட குட்ஸை டீடைன் பண்ணி அதை ஆக்ஷன்ல விடுவாங்க. செகண்ட் மெத்தட் தேர்ட் பர்சன், அதாவது உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள், உங்க டெட்டாரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பேங்கா கூட இருக்கலாம். பேங்க்ல உள்ள பணம் உங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பணம் தானே. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு தேர்ட் பர்சனுக்கு டிஆர்சி 13ல உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பர்சன் யாருன்னு செக்ஷன் 79(1)(c) சொல்லுது. ஸோ அந்த பர்சன் யாருன்னா எனி பர்சன் ஃப்ரம் ஹூம் மணி இஸ் டியூ ஆர் பிகம் டியூ. உங்களுக்கு யார் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கோ இல்ல கொடுக்க வேண்டியது வருமோ, ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க பிளஸ் யாரு உங்களோட பணத்தை சப்ஸ்டான்ஷியலி ஓன் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறவங்க, இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தா அந்த பர்சனுக்கு இவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பர்சன் டிஸ்டிங் பர்சனாக கூட இருக்கலாம். அதாவது நீங்களே இன்னொரு ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க, இல்ல பழைய ஜிஎஸ்டியை க்ளோஸ் பண்ணிட்டு புது ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க, இல்ல இந்த ஸ்டேட்ல ஒரு ஜிஎஸ்டி பக்கத்து ஸ்டேட்ல ஒரு ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க, இந்த ஜிஎஸ்டியில உள்ள ஆர்டர்ல அந்த ஜிஎஸ்டி கூட அவங்க இந்த டிஆர்சி 13 இஷ்யூ பண்ணலாம். ஏன்னா இது வந்து தேர்ட் பர்சனுக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய நோட்டீஸ், அதாவது உங்களுக்கு கிடையாது, தேர்ட் பர்சன். ஓகேங்களா? அந்த தேர்ட் பர்சன், அந்த பர்சன் வந்து நோட்டீஸ் ரிசீவ் ஆன டேட்ல இருந்து நோட்டீஸ்ல சொன்ன டேட்டுக்குள்ளேயோ அல்லது உங்களுக்கு பணம் எப்ப கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெட்டார்ஸ் உங்களுக்கு நோட்டீஸ் இன்னைக்கு வருது, அவருக்கு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய டியூ வந்து அடுத்த வாரம், நோட்டீஸ்ல 15 நாள் டைம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அவர் வந்து அடுத்த வாரமே உங்களுக்கு பணம் செலுத்த வேண்டியது இருக்கு. ஆனா அதை உங்களுக்கு செலுத்தக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியது. ஸோ விச்சவர் இஸ் லோயர், இந்த 7 நாள் அல்லது நோட்டீஸ் கொடுத்து 15 நாள், விச்சவர் இஸ் லோயரும் இந்த 7 நாளைக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை செட் பண்ண வேண்டும். ஓகேங்களா? கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை கட்டணும். ஆனா ஆக்சுவலா எவ்வளவு கட்டணும்? டிமாண்ட் 1 லட்சம், நீங்க அந்த பார்ட்டி கொடுக்க வேண்டிய பணம் 10 லட்சம் அப்படின்னா விச்சவர் இஸ் லோயர். டிமாண்ட் 1 லட்சம்னா நீங்க 1 லட்சம் கட்டினா போதும். இதே டிமாண்ட் 1 லட்சம், அந்த பார்ட்டி கொடுக்க வேண்டிய பணம் 10,000 ரூபாய் தானா, 10,000 மட்டும் நீங்க கட்டினால் போதும். சார் வாய்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க சார். சார் வாய்ஸ் நல்லா கிளியரா இருக்கு சார். ஓகே, மேபி அவங்க சைடுல நெட் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ விச்சவர் இஸ் லோயர், டிமாண்ட் அமௌண்ட்டோ இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டியூ எது லோயரோ அதை நீங்க கவர்மெண்ட்டுக்கு செட்டில் பண்ண வேண்டும். அப்படி நீங்க பண்ணவில்லை என்றால் நீங்க டிஃபால்டராக கருதப்படுவீர்கள். அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெக்கவரி ப்ரொசீடிங் பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீடிங்கும் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நோட்டீஸ் இப்போ ரீசெண்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் நோட்டீஸை கவனமா பாருங்க, அதுக்கான ப்ராப்பர் ரிப்ளையும் கொடுக்க பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் அட் எனி டைம் அமெண்ட் ஆர் ரிவோக் த நோட்டீஸ். ஸோ எந்த டைம் வேணாலும் அந்த ஆஃபீஸர் நினைச்சா அந்த நோட்டீஸை ரிவோக் பண்ணலாம், இல்லை அதில் அமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி டைமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பர்சன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியோ இல்லை நேரத்தில் ஆஃபீஸர் பார்த்தோ எனக்கு அந்த டிஃபால்டருக்கு எந்த டியூவும் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஓகே அவர் ப்ரூவ் பண்ணிவிட்டால் இந்த எந்த ப்ரொவிஷனும் அவருக்கு அப்ளிகபிள் ஆகாது. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, இந்த டவுட் இருக்கா? ஆமா சார். ஆமாங்க சார். ஆமா சார். இப்போ எனக்கு அதே மாதிரி 13 வந்ததுங்க. அப்புறமா மறுநாளே வந்து அது கேன்சல் ஆர்டர் போட்டு இருந்தாங்க சார். பரவாயில்லையா சார்? உங்களுக்கு அது டிராப் ஆயிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. டிராப் அண்ணன் சொன்னார், நீலகண்ட அண்ணன் சொன்னாரு ஆட்டோமேட்டிக் டிராப் அப்படின்னு சொன்னாருங்க. அது நீங்க லாகின் பண்ணி செக் பண்ணிக்கங்க. டிராப் ஆயிடுச்சுன்னா நீங்க கவலையப்பட தேவை. சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ அந்த டிஆர்சி 13 சாம்பிள் ஃபார்ம் இங்கே வச்சிருக்கேன். அது இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு அமௌண்ட்டு, இந்த பெனால்ட்டி இதெல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கு, இந்த பர்சன் கொடுக்கணும், உங்களோட ஜிஎஸ்டி இது, நாங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது நீங்க அவங்களுக்கு பணம் தர வேண்டியது இருக்குன்னு, அதனால இந்த பணத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆபீசர் கொடுக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் தான் டிஆர்சி 13. ஓகே, நெக்ஸ்ட் டிஆர்சி